இந்தியா மற்றும் இஸ்ரேல் இணைந்து உருவாக்கின மிக முக்கியமான ஆயுதம் பராக்கைட் அப்படின்ற வான் பாதுகாப்பு அமைப்பு. இது இந்தியா மற்றும் இஸ்ரேலோட நட்பு பாராட்டல்ல ஒரு முக்கியமான ப்ராஜெக்டாக கன்சிடர் பண்ணாலும் இன்னைக்கு தேதிக்கு இந்த பராக்கைட் அப்படின்றது தான் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் உண்டான கடைசி கோஆப்ரேஷனாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் பண்ண ஒரு காரியம்தான். அஜர்பைஜான் மற்றும் மொராக்கோவுக்கு சமீபத்தில் பராக்கைட் வான் பாதுகாப்பு அமைப்பை சேல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் எந்த ஒரு இந்திய தொழில்நுட்பத்தையும் அவங்க கொடுக்கல. அதற்கு மாறாக இஸ்ரேலி சப்ஸ்டிடியூட்டை பொருத்தி இந்த பராக்கைட் அவங்களோட தயாரிப்பாக இந்த நாடுகளுக்கு சேல் பண்ணியிருக்காங்க. இந்தியா இந்த பராக்கைட்டுக்கு பண்ண கான்ட்ரிபியூஷன்ஸை அவங்க மென்ஷனே பண்ணலை. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாயிண்ட் வெஞ்சர்ஸில் உருவாக்குற இந்த ஆயுதங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தான். நான் உங்கள் ஆகாஷ், தொழில்நுட்ப விஷயம் அழகும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், பராக்கைட்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இந்தியாவும் இஸ்ரேலும் இணைந்து ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கலாம். ஏன்னா இந்தியா கிட்ட அந்த டைம் ஷார்ட் ரேஞ்ச் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருந்துச்சு. லாங் ரேஞ்ச் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு ரஷ்யன்ஸ் ஒரு ஆஃபர் நமக்கு கொடுத்தாங்க. இதில் நடுவில் மீடியம் ரேஞ்ச் அப்படின்ற கேட்டகரி வர்றப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய கேப் இருந்து நம்ம உணர்றோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இஸ்ரேலிஸ் கூட ஒரு டைப்பை போட்டு ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர், 2 பேரும் இணைந்து பிரம்மோஸ் ஏவுகணை எப்படி நம்ம ரஷ்யர்களோட உருவாக்கணுமோ அதே மாதிரி ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி பராக் 1 அப்படின்ற இஸ்ரேலி வான் பாதுகாப்பு அமைப்பு ஒன்று இருக்குது. அந்த வான் பாதுகாப்பு அமைப்பில் இருந்து பராக்கைட்டை நம்ம உருவாக்குறோம். பராக்கைட்டுக்கு நம்மளோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான இடங்களில் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டியூயல் பல்ஸ் ராக்கெட் என்ஜின். இந்தியாவோட ராக்கெட் தொழில்நுட்பத்தை பற்றி உலகத்துக்கே தெரியும். இன்றைக்கி தேதிக்கு கரண்ட்டாக யூஎஸ் கிட்ட இல்லாத ஸ்கிராம்ஜெட் டெக்னாலஜிலாம் நம்மக்கிட்ட இருக்குது. அவங்ககிட்ட ஸ்கிராம்ஜெட் இருக்குது, பட் ஸ்டில் அவங்களோட பெட்டரான டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிற காரணத்தினால் ஒரு ராக்கெட் என்ஜினை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற சில தொழில்நுட்பங்களை இன்டர்செப்டாரோட என்ஜின்ஸ்லையும் நம்மளால் பொருத்த முடியும். அதுதான் இந்த டியூயல் பல்ஸ் என்ஜின். இந்த டியூயல் பல்ஸ் என்ஜின் என்ன ஒரு அட்வான்டேஜை கொடுக்கும் மித்த இன்டர்செப்டார்ஸை கம்பேர் பண்ணுறப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல்ஸ் என்ஜினால் அந்த ராக்கெட்டை திருப்பி மென்யூர் பண்ண வைக்க முடியும். அதாவது ராக்கெட்டை மென்யூர் பண்ணுறதுக்கு ஆக்சுவேட்டர்ஸ் இருக்கும், ஏரோடைனமிக்கல் டிசைன்ஸ் இருக்கும், அது மூலமாக மென்யூர் பண்ண வைப்பாங்க. இல்லை நாசில்ஸில் த்ரஸ்ட் வெக்டரிங்கை பொறுத்துவாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஸ்டெப்பு போய் பல்ஸ் ஜென்ரேட்டிங் ராக்கெட் மோட்டரின் மூலமாக இந்த ராக்கெட் அப்படியே நம்ம மென்யூர் பண்ண வைக்க முடியும். அப்படின்றப்ப இதால் எதிரிகளோட ஏவுகணைகளையோ இல்லை ஃபைட்டர் போர் விமானங்களையோ இல்லை ஹெலிகாப்டர்ஸையோ சுலபமாக இன்டர்செப்ட் பண்ண முடியும். ஸோ இதோட திரும்பும் வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதுகிட்டேருந்து எதிரிகளால் தப்பிக்க முடியாது. ஸோ இது ஒரு ரொம்ப குரூஷியலான டெக்னாலஜி, டியூயல் பல்ஸ் ராக்கெட் என்ஜின். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதர சிஸ்டம்ஸ், இப்போது ரேடார்லேருந்து வரக்கூடிய தகவலையும் அப்புறம் இன்டர்செப்டாருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தகவலையும் ப்ராசஸ் பண்ணுற அந்த கண்ட்ரோல் யூனிட்ஸ்லையும் நம்ம வேலை செஞ்சுருக்கோம். ஸோ இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா, ரெடாஸ் அவங்களோடது, அப்புறம் அதை மேனேஜ் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் அவங்களோடது, லான்ச்சர்ஸ் அவங்களோடது, டியூயல் பல்ஸ் மோட்டரை தவிர்த்து அந்த இன்டர்செப்டார் அவங்களோடது தான், ஆக்டிவ் சீக்கர் ரேடார் ஹோமிங் அது எல்லாமே அவங்களோடது. இப்படி இதர தொழில்நுட்பங்கள் இஸ்ரேலி கான்ட்ரிபியூஷனாக இருக்கிறப்ப இந்த டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும், பராக்கைட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் மேஜர் இஸ்ரேலி பண்ண கான்ட்ரிபியூஷன் தான். மைனராக சில இடங்களில் நம்மளோட கான்ட்ரிபியூஷன்ஸை பண்ணியிருக்கோம். பட் அதுவும் ஒன்றும் ரொம்ப சின்ன இடங்கள்லாம் கிடையாது. டியூயல் பல்ஸ் ராக்கெட் மோட்டர்ன்றது இஸ்ரேல்ஸ் கிட்ட கிடையவே கிடையாது, நம்ம கொடுக்குறதுனால தான் வந்துச்சு. இப்போது இந்த விஷயங்கள்லாம் பண்ணதுக்கப்புறமா அந்த பராக்கைட் அப்படின்றது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சிஸ்டமாக மாறுது உலகத்தை மீடியம் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும். அதற்கப்புறமா இந்தியா பண்ண மெயின் கான்ட்ரிபியூஷன்ன்றது ஃபண்டிங் தான். 2500 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம, க்ளோஸ் டு 990 மில்லியன். அவ்வளோ பணம் நம்ம கொடுத்ததுனால தான் இஸ்ரேலால் இந்த குறுகிய டைமில் இந்த ப்ராஜெக்டை எடுத்து அவங்களால முடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ டெக்னாலஜி கான்ட்ரிபியூஷன் ஒரு பக்கம், 2500 கோடி பணமும் கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளும் இந்த ப்ரோக்ராமில் ஒரு முக்கியமான பங்காற்றி இருக்கோம். இப்போது இந்த பராக்கைட்டை இன்னொரு கண்ட்ரிக்கு விற்கிறாங்க இஸ்ரேல் அப்படின்னா, அந்த கண்ட்ரிக்கு விற்கிறதுக்கு முன்னாடி இந்தியா கிட்ட சில பெர்மிஷன்ஸ் வாங்கணும்ல. ஏன்னா இந்திய தொழில்நுட்பம் இதில் இருக்குது. அதோட டியூயல் பல்ஸ் ராக்கெட் மோட்டருக்கு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதில் இருக்கிற சிஸ்டம்ஸுக்கு காம்பேட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸுக்கும் ஐஓஆர் நம்மகிட்ட தான் இருக்குது. அப்போ நம்மகிட்ட அவங்க கேட்கணும். ப்ளஸ் அந்த சிஸ்டமை விற்கிறப்ப அதிலிருந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டையும் நம்ம கூட ஷேர் பண்ணணும். பேசிக்கலி இந்த பராக்கைட்டில் இந்தியர்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்றத அக்னாலேஜ் பண்ணணும், ஒத்துக்கணும். ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அஜர்பைஜானுக்கும் மொராக்கோவுக்கும் சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற இந்தியன் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்களோட சொந்த சிஸ்டம்ஸை போட்டிருக்காங்க. இதில் இருக்கிற டியூயல் பல்ஸ் ராக்கெட் மோட்டரையும் எடுத்துட்டாங்க. அதற்கு பதிலாக இஸ்ரேல் இதற்கு முன்னாடி பயன்படுத்திக்கிட்டு இருந்த ராக்கெட் ப்ரொபல்ஷன்ஸை யூஸ் பண்ணி இந்த இன்டர்செப்டாரை பவர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா இந்தியன் சிஸ்டம்ஸையும் எடுத்துட்டாங்கன்னா அவங்க ஐஓஆரோட அக்ரிமெண்ட்ஸ் படி இதுக்குள்ளே இந்தியன் சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்றதுனால இந்தியா கூட ரெவன்யூஸை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது.
அதெல்லாம் எதுவும் அவங்க பண்ணணுன்ற தேவையில்லை. அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கணும் அப்படின்றதும் அவங்களுக்கு தேவையில்லை. அந்த சிஸ்டம் வந்து யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் அவங்க விற்றுக்கலாம். ஸோ அதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ இது நம்ம சைடு வந்து ஒரு கோபத்தை கிளப்பியிருக்கு. ஏன் அப்படின்னா பராக் 8 வந்து நம்ம உருவாக்குறதுக்கு ஃபண்டிங் பண்ணியிருக்கோம், டெக்னாலஜியில் சில கீ கான்ட்ரிபியூஷன்ஸை பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பராக் 8 நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றப்ப அதில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் தி இஸ்ரேலி காம்பனன்ட்ஸை வந்து நம்ம வாங்குகிறோம் பேசிக்காக. ஸோ இஸ்ரேலுக்கு வந்து இந்தியா மாதிரியான ஒரு பெரிய டிஃபென்ஸ் மார்க்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறோம். இங்கே வந்து உங்களோட சிஸ்டம்ஸை சேல் பண்ணுங்கள் அப்படின்னு இவ்வளவு பண்ணுறோம். அவங்க பேசிக்காக வந்து அவங்களோட சிஸ்டமை சேல் பண்ணுறப்ப அட்லீஸ்ட் இதில் இருக்கிறது இந்தியன் டெக்னாலஜின்றதை அக்னாலேஜ் பண்ணுற மாதிரியாவது காரியங்களை பண்ணியிருக்கணும் இல்லையா? அதை அவங்க பண்ணலை. இதனால தான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி ஜாயிண்ட் வெஞ்சர்ஸே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற முடிவை எடுத்திருக்கோம். இப்போது இஸ்ரேலி மட்டும்தான் இந்த மாதிரி காரியங்களை பண்ணியிருக்காங்களா, வேறு யாராவது ரஷ்யர்கள் இந்த மாதிரி காரியங்களை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்டிங்கான சில ஃபேக்ட்ஸ் இருக்குது. பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ரஷ்யன்ஸ் அது எந்த அளவுக்கு இந்தியா கூட சேர்ந்து இணைந்து உருவாக்குனாங்க, அது எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் பார்த்துருக்கு, அது ரஷ்யன்ஸுக்கு எவ்வளோ உதவிகரமாக இருந்திருக்கு, இந்தியன்ஸுக்கு எவ்வளோ உதவிகரமாக இருந்திருக்குன்றதை பற்றி நம்ம பல காணொலிகள் போட்டிருப்போம். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்களா, ஏன் இப்படிப்பட்ட வல்லமைப்படுத்த பிரம்மோஸ் ஏவுகணையை ரஷ்யர்கள் இது வரைக்கும் பயன்படுத்தலை அப்படின்னு? ரஷ்யர்கள்கிட்ட அதற்கு நிகரான ஓனிக்ஸ்ன்ற அவங்களோட சொந்த தயாரிப்பு ஒன்று இருக்குது. பட் அதை விட இது பெட்டரான வேரியண்ட். அண்ட் இந்த பிரம்மோஸ் கம்பெனியில் 50% ஓனர்ஷிப் ரஷ்யன்ஸோடது. இது வந்து நாட் ஒன்லி இந்திய தயாரிப்பு, இது ரஷ்ய தயாரிப்பும் தான். 50-50 ஓனர்ஷிப் இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி லாபம் சம்பாரிச்சா அது ரஷ்யன் எக்கனாமிக்கும் நல்லது தானே. ஆனாலும் ஏன் பிரம்மோஸ் ஏவுகணையை அவங்க வாங்க மாட்டுறாங்க, ஸ்டில் அவங்களோட ஓனிக்ஸை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா சிம்பிள். கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் ஃபண்டிங்குக்காண்டி அந்த கண்ட்ரி வந்து இந்த கிரிட்டிக்கல் டெக்னாலஜி இன்னொரு கண்ட்ரிக்கு விற்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யர்கள் வந்து சுக்காய்ஸோட ஏர்ஃப்ரேம்ஸை சீனர்களுக்கு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக விற்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஆனால் அவங்களோட சொந்த பயன்பாடு அப்படின்னு வர்றப்ப, ஆர் அவங்களோட கண்ட்ரியிலேருந்து அந்த வெப்பனை வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வர்றப்ப பிற கண்ட்ரிஸோட கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை மாதிரி. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரஷ்யர்களுக்கு வந்து இந்தியா கையை வச்சா ஒரு ஏவுகணை தேவையில்லை. ஈவந்தோ இந்த பிரம்மோஸ் ஏவுகணை சிறப்பான ஏவுகணையாக இருந்தும், பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸில் அவங்களுக்கு 50% பார்ட்னர்ஷிப் இருந்தும், இந்தியர்களாகிய நம்ம உருவாக்கின ஒரு நம்ம வந்து அதை எஃபிஷியண்ட்டாக மாற்றின மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து அவங்களுக்கு தேவையில்லை. இது அவங்க வாங்கினாங்க அப்படின்னா நம்மளை விட இந்தியர்கள் பெட்டர் அப்படின்றத அவங்களே ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த Su-57ஓட டீல் அதை விட்டு நம்ம வெளியே வந்ததையும் நீங்கள் பார்த்தீங்க, அதில் இருக்க ரிப்போர்ட்ஸை நீங்கள் படித்தீங்கனாலும் ஒரு முக்கியமான கீவேர்டை பார்க்கலாம். டெக்னாலஜி ஷேரிங்கில் இந்தியர்களுக்கும் ரஷ்யர்களுக்கும் நடுவில் சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடு இருந்திருக்கு அப்படின்னு. அதாவது ரஷ்யர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுகாய் 57 போர் விமானத்தை உருவாக்குறதுக்கு பணம் தேவை. அதுதான் அவங்களோட மெயின் கன்சர்ன். டெக்னாலஜிலாம் அவங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா அவங்களோட உள்நாட்டிலேயே அவங்களுக்கு தேவையான டெக்னாலஜிலாம் இருக்குது. பணம் தான் அவங்களுக்கு தேவை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியன் கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணுறாங்க. பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸில் வந்து என்ன பண்ணாங்க, டெக்னாலஜியை கொடுத்து அதுலேருந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த Su-57ல் நாங்கள் வந்து இதை உருவாக்குறோம், இதை உருவாக்குறப்ப நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள், அந்த டெக்னாலஜியை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு இந்த ஃபைட்டர் ஜெட்டை நீங்களும் வாங்குங்க, ப்ளஸ் இந்த ஃபைட்டர் ஜெட்டை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபண்டிங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க நம்ம இந்தியர்களை கூப்பிட்றாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள அப்ரோச் பண்ணுறப்பே சொல்கிறோம், இந்த மாதிரி ஒரு 5th gen ஃபைட்டர் ஜெட்டை நீங்கள் உருவாக்குறீங்க, நல்லது. நாங்கள் இதில் வந்து வெறும் பணம் கொடுக்குற பார்ட்னராக மட்டும் இருக்க விரும்பலை, நாங்களும் எங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸை பண்ணுறோம். 2 என்ஜினியர்ஸும் சேர்ந்து இந்த ஃபைட்டர் ஜெட்ஸை உருவாக்கலாம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜிஸை நாங்கள் ஷேர் பண்ணுறோம், உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், 2 பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ஈக்குவலாக அப்படின்ற இந்த இடத்துல தான் ரஷ்யர்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா இந்தியன் என்ஜினியர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. இந்தியன் என்ஜினியர்ஸுக்கு சில கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸோட ஷேர் பண்ணுற மறுத்துடுறாங்க அவங்க. பேசிக்காக அதுதான் நடந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நாட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அதுவும் குறிப்பாக இன்னொரு கண்ட்ரி, 3rd country இந்தியாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சில டெக்னாலஜிஸை ஷேர் பண்ண மறுத்துருக்காங்க. அண்ட் சில இடங்களில் நம்ம கேட்குற ஒரு விஷயத்தையும் அவங்க பண்ணித்தர முடியாது அப்படின்றாங்க. ஆக்சுவலாக இந்த விமானத்தை ரஷ்யாவை விட அதிகமாக இந்திய விமானப்படை அதிகமாக வாங்க போகுது. ஸோ நம்ம கேட்குற சேஞ்சஸை அவங்க பண்ணி கொடுக்கணும், அதே அவங்க பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. அப்போ இந்திய விஞ்ஞானிகளுக்கு ஒரு கோவம் வருது, ஒரு அதிருப்தி வருது. ஏன்னா நம்ம சொல்கிற சேஞ்சஸையும் பண்ண மாட்டுறாங்க,
நம்மளே அந்த நம்ம சொல்கிற இன்ஜினியரிங் சொல்யூஷனை இவங்க எடுத்துக்க மாட்டுறாங்க, இவங்க தான் பண்ணுறாங்க இந்த ஜெட்டை, நம்ம கூட எதையுமே ஷேர் பண்ண மாட்டுறாங்க அப்படின்ற அந்த ஒரு அதிருப்தியோடு தான் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட பேசி இந்த ப்ரோக்ராம்லேருந்து நமக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல, நம்ம டெக்னாலஜிலாம் கற்றுக்க மாட்டோம், நம்ம உள்நாட்டிலே உருவாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராமை விட்டு வெளியே வந்து ஏஎம்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசனே அதுதான். ஸோ டெக்னாலஜி வந்து நம்ம கூட ஷேர் பண்ணலை, அதனால தான் நம்ம ஏஎம்சியவே ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் இது வந்து இப்போது இந்தியா சந்திக்கிற ஒரு பிரச்சனை மாதிரி உங்களுக்கு தெரியும். இதை ஜப்பானுமே சந்திச்சிருக்கு. 2ஆம் உலகப் போரில் ஜப்பானோட விமானப்படைக்கு விமானங்களை உருவாக்குறாங்க, பாம்பர்ஸையும் ஃபைட்டர் ஜெட்ஸ் 0 மாதிரியான ஃபைட்டர் ஜெட்ஸையும் உருவாக்கணும் அப்படின்றப்ப அந்த டைமில் ஜப்பானில் இப்படிப்பட்ட டெக்னாலஜிலாம் கிடையாது. ஸோ அப்போ இருந்த டைமில் ஜெர்மனிக்கிட்ட தான் நல்ல தொழில்நுட்பம் இருந்துச்சு. ஸோ ஜாப்பனீஸ் என்ஜினியர்ஸை ஜெர்மனிக்கு கொண்டுட்டு போய் இறக்கி விட்டு அங்கே வந்து டெக்னாலஜியை ஷேர் பண்ணி அதன் மூலமாக இங்கே வந்து இவங்க போர் விமானங்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 நாட்டோட அரசாங்கமும் பேசியாச்சு. 2 நாட்டோட பொலிட்டிக்கல் லீடர்ஸ், ஒரு பக்கம் ஹிட்லர், இந்த பக்கம் எம்பரர் ஹிரோஹிட்டோ, 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிற என்ஜினியர்ஸ் வந்து அக்ரி பண்ணலை. ஜெர்மன் என்ஜினியர்ஸ் ஜாப்பனீஸ் என்ஜினியர்ஸுக்கு வந்து தேவையான கைடன்ஸை கொடுக்கல, டெக்னாலஜியையும் ஷேர் பண்ணலை. இதை ஜப்பானில் இந்த 0 அப்படின்ற ஃபைட்டர் போர் விமானத்தை உருவாக்கிய நபர், அதை டிசைன் பண்ண ஏரோநாட்டிக்கல் என்ஜினியர், அவரே மென்ஷன் பண்ணியிருப்பார், இந்த மாதிரி எங்களுக்கு ஜெர்மனி எந்த ஒரு உதவியும் பண்ணலை, எங்களை அவாய்ட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சில கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸை வந்து வேணும்னு எங்ககிட்ட ஷேர் பண்ண மறுத்துட்டாங்க அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ வேர்ல்டு வைடு எல்லாருமே சந்திக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். அரசியல் ரீதியாக வந்து பொலிட்டிக்கலி 2 பேர் அலைன்டாக இருந்தாலுமே தயாரிப்பு, அவங்க சொந்த நாட்டு தயாரிப்பு அப்படின்னு வர்றப்ப அவங்களுக்குன்ற ஒரு ஈகோ பிரச்சனைன்றது இருக்குது. நான் தான் என்னோடய சிஸ்டம்ஸை தயாரிப்பேன், வெளியே இருந்து ஒருத்தன் வந்தான் அப்படின்னா அப்போது என் திறமை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, அந்த மாதிரி ஈகோ பிரச்சனைலாம் போகும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து 2 நாட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஜாயிண்ட் வெஞ்சரை முடிவு கொண்டு வர அளவுக்கு போகும். அதுதான் நம்ம சுகாய் Su-57 ப்ரோக்ராம்லேருந்து வெளியே வந்ததுக்கான காரணம். ப்ளஸ் இப்போது இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் அதே விஷயந்தான். ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ்னாலே இதுதாங்க. இது வந்து சின்ன ப்ளஸ் அந்த மாதிரி இருக்கும், பட் ஆனால் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ வருது, நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.